இறை இயேசுவில் இனியவர்களே, இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கவும், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக அமையவும் உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த இனிய நாளில் புனித லூக்காஸ் எழுதிய நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 36 முதல் 50 வரை உள்ள இறை வார்த்தைகளை தியானிக்க உள்ளோம். யூத பெண்கள் மற்றவர்கள் முன்னிலையில் பொது இடங்களில் தங்களின் கூந்தலை அவிழ்ப்பது யூத பாரம்பரியம் அல்ல. ஆயினும் நற்செய்தியில் வரும் பாவியான பெண் இயேசுவின் பாதத்தை தன் கூந்தலால் துடைக்கிறாள். இயேசு அருகில் இருக்கிற போது அவரிடத்தில் அவள் ஆறுதல் பெறுகிறாள். இயேசு மட்டும்தான் துணை என்ற எண்ணம் அவளையே மறக்கச் செய்தது. அதோடு பாதுகாப்பு உணர்வை அவளுக்கு தந்தது. இயேசுவின் பிரசன்னம் அவள் வாழ்வை மாற்றியது. மனிதர்களாகிய நாம் மிகவும் பலவீனமானவர்கள், குறைகள் கரைகள் கொண்டவர்கள். பாவியாகிய நாம் நம்முடைய பாவத்திற்கு பாவியான பெண்ணை போல் பரிகாரம் செய்யும்போது நிறை வாழ்வான புனிதத்தை நோக்கி பயணிக்க முடியும் என்பதை இன்றைய நற்செய்தி கற்றுத்தருகிறது. பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது. ஆம், நமது வலுவின்மையில் பலவீனத்தில்தான் ஆண்டவர் இயேசுவின் வல்லமை பரிபூரணமாய் செயல்படுகிறது. பலவீனமான மூளைக்கல்லாகிய நம்மை எடுத்து பயன்படுத்த இறைவன் விரும்புகிறார். ஜெபம். ஆண்டவரே, பாவியை தேடி மீட்க வந்த தெய்வமே, எம்மை உடைத்து உருமாற்றி உரு கொடுத்து உம் ஆவியால் நிரப்பி பயன்படுத்தும். ஆமேன்.